நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பழனி கோவில் நந்தவனத்துக்காக மாமன்னன் ராஜராஜ சோழன் வழங்கிய நன்கொடை பற்றிய ஆசிரியம் ஒன்றும் அதன் கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அறந்தாங்கி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் துறை மற்றும் தொல்லியல் துறை வரலாற்று ஆய்வாளர் முனைவர் காளிதாஸ், பேராசிரியர் சாலை கலையரசன், அரசு தொழிற்பயிற்சி மாணவர் வெள்ளையன் ஆகியோர் கொண்ட குழுவினர் காரையூர் முள்ளிப்பட்டி நத்தக்காட்டில் வரலாற்று கள ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அப்போது அங்குள்ள கண்மாய்க்கரையில் ராஜராஜன் காலத்து சிவன் கோயில் ஒன்று பாழடைந்த நிலையில் இருந்திருக்கிறது. அதில் தேடுகின்ற பொழுது ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டில் பழனி முருகன் கோயிலுக்கு, பால தண்டாயுதபாணி கோயிலுக்கு, நந்தவனத்திற்கு ராஜராஜன் நிலம் வழங்கியதையும் பழனி கோயிலுக்கு வழங்கிய நன்கொடை பற்றியும் நிறைய குறிப்புகள் அந்த கல்வெட்டிலே காணப்படுகிறது. நமக்கு தெரிந்தவரை ராஜராஜ சோழன் மிகப்பெரிய போர் வீரன், பல நன்கொடைகளை வழங்கியவர், மக்களுக்கு தேவையானதை தன்னுடைய ஆட்சி காலத்தில் தொய்வில்லாமல் செய்து கொடுத்த சாதனையாளர். தமிழகத்தில் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கின்ற தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். பல நாடுகளை வெற்றி கண்டவர். இன்னும் சொல்லப்போனால் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த விமலாதித்தன் என்பவருக்கு தன்னுடைய மகள் குந்தவையை திருமணம் முடித்து கலப்பு திருமணத்தை ஆதரித்தவர் என்றெல்லாம் வரலாற்றின் பொன்னேடுகளால் பதிக்கப்பட்டிருக்கின்ற ராஜராஜ சோழனை பற்றி இன்னும் பல புகழ் இருக்கிறது. அவையெல்லாம் இன்னும் வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அறந்தாங்கி கல்லூரியினுடைய ஆய்வாளர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் இப்பொழுது கண்டுபிடித்த கல்வெட்டிலே ராஜராஜ சோழன் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டியிருந்தாலும், உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டிருந்தாலும், முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இருக்கின்ற முருகனுடைய கோயிலுக்கு, அந்த நந்தவனத்திற்கு அவர் நிலம் வழங்கிய அருட்கொடைகளை பற்றியெல்லாம் அந்த கல்வெட்டிலே இருக்கிறது என்று சொன்னால், கடந்த காலங்களில் தமிழக மன்னர்கள், குறிப்பாக சோழ மன்னர்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு கொடை தந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் மக்களுக்காக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள், ஆன்மீகத்தில் சோழ மன்னர்களை மிஞ்ச முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு ராஜராஜ சோழன் காலமும் சரி, அதற்கு முந்தைய காலத்திலும் சரி, அதற்கு பிந்தைய காலத்திலும் சரி, ஆன்மீகத்தில் சோழ மன்னர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள். ஈகை வழங்குவதில், கொடை திறத்தில், போர்க்களத்தில் வீரத்தை காட்டுவதில் சோழர்களை மிஞ்ச முடியாது, சோழ மன்னர்களை மிஞ்ச முடியாது என்பதற்கான இன்னும் ஒரு ஆதாரமாகத்தான் இந்த கல்வெட்டை பார்க்க முடிகிறது என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு சரித்திர பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.